இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுண்ட் 20th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கெய்டோ இருக்கிறான்ல, அவன் காய் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ பையனுக்கு திருப்பி அந்த வாய்டு ஜுனோம் கிடைச்சிருக்கு. அதோட ரொம்ப முக்கியமா அவனோட வாய்டையே அவன் எடுத்து வெப்பனா வேற பயன்படுத்துறான். சோ இத பத்தி உனக்கு பெருசா கன்சர்ன் இல்லையாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்க காய் அதெல்லாம் கண்டுக்காம இனோரி இருப்பாள்ல, சோ அவ கூட பேசிக்கிட்டு இருப்பான். இனோரி வந்து மானா மாதிரி பேசுவா. லைக் இனோரி வந்து உருவாக்கப்பட்டவ, இனோரிக்குள்ள மானா இருக்கிறா. அடிக்கடி இனோரி கொலை எல்லாம் பண்ணுவாள்ல, அதை பண்றதெல்லாம் மானா தான். இங்க ஹீரோஸ் எல்லாரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்கல்ல, அந்த யாயிரம் அதையே யோசிச்சுட்டு இருக்க. அந்த கிளாஸ் லீடர் பொண்ணு வந்துட்டு ஏன் ஹீரோ கிட்ட போய் ஏதாவது பேசலாமேன்னு கேட்கும்போது இவ்வளவு பண்ணிட்டு நான் போய் எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுறதுன்னு கேட்பானா. அதுக்கப்புறம் காய் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றான். உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம், எவனும் என் வழியில குறுக்கிடாதீங்கடான்னு. ஆனா நான் சொன்னதுல இருந்தே இது வரைக்கும் 34 இன்வேஷன் அட்டாக் நடந்திருக்கு, 42,000 ஹேக்கிங் அட்டம்ஸ் நடந்திருக்குது. இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னாலே இது ரொம்ப கிளியரா தெரியுது. நான் முடிவுக்கும் வந்துட்டேன். நீங்க எல்லாரும் சாக நினைக்கிறீங்க, உங்களை நான் கொலை பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க தானே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க ஆசையை நான் நிறைவேற்றிடுறேன். டிசம்பர் 25ஆம் தேதி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் காலியாக போறீங்க, புதுசா ஒரு உலகம் மலரப்போகுதுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோஸோட டீம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அரிசாவோட தாத்தா கூட ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல. சோ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அரிசாவோட தாத்தா இறந்து போறதுக்கு முன்னாடி அவரோட சொத்து, அவரோட காசு, அவரோட கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் காய் அழிக்கிறதுக்கு எதிராக நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்துருப்பாரு. ஆகையால் இங்க இருக்கிற ஒரு பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிக்கோட ஒன்னா சேர்ந்து அவங்களை நாங்க எதிர்க்க போறோம். ஹீரோ பையா நீயும் உள்ள இருக்க, மத்தவங்க எப்படி வரீங்களா இல்ல என்ன செய்தின்னு கேட்க, அப்ப சுகிஷிமா வரத பத்திலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல காய் என்னத்த பண்ண ட்ரை பண்றான் அதை சொல்லு. 4வது அப்போகலிப்ஸை கிரியேட் பண்ண போறான்னு நம்ம சிபங்கி இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துக்கு வருவான். அந்த அண்டர்டேக்கர்ஸுக்கு ஷாக்கிங் தான், என்னது உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கானுங்களான்னு. ஆமா, என்ன உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா டே ஹீரோ பையா, காய் இந்த ஒரு டைரியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, இது உங்க அப்பாவோடதுன்னு சொல்ல. அதுவே காய் பார்த்தா அந்த கெய்டோ கிட்ட எப்படி அவங்க எல்லாரும் சாக தான் போறாங்க, அதனால உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன். அதுலயும் ரொம்ப முக்கியமா ஹீரோ பையன் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு காலத்துல அவன் என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே இருந்திருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்பா அப்படின்னு சொல்லுவான். எஸ், காய் அந்த கெய்டோட பையன் தான். இதெல்லாம் கேட்ட கெய்டோ, நானும் ஒரு காலத்துல இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்தெல்லாம் நம்பினேன் தான் சொல்ல. பல வருடங்களுக்கு முன்பாக கெய்டோ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பயங்கர ஒரு மாதிரி படிப்பாளி பையனா இருந்திருப்பானா. அந்த டைம்ல தான் பார்த்தா அவன் ரிலீஸ் பண்ண ஒரு ரிசர்ச் பேப்பரை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா, டே பையா இவ்வளவு நாளா எங்க காலேஜ்ல இருந்திருக்கியா, யாரா நீ சமய பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கூட சேர்ந்துட்டு இன்னும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் இதே மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இந்த நேச்சுரல் செலக்ஷன் அப்புறம் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி இதை பத்தில ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹியூமன்ஸோட எவல்யூஷன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு. சோ அவங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறத பார்த்துட்டு இந்த கெய்டோவும் அவங்க கூட பங்கேற்று இருந்திருப்பானா. சோ இந்த ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற டைம்லயே தான் நம்ம ஹீரோவோட அப்பாவுமே மேரேஜ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஐலாண்ட்ல ஒரு மீட்டராய்டு வந்து விழுந்திருக்கும். அந்த மீட்டராய்டு என்னவா இருக்கும்னு கெய்டோவும் ஹீரோவோட அப்பாவும் போய் பார்த்துருப்பாங்க. ஆனா அந்த மீட்டராய்டை முதல்ல கண்டுபிடிச்சது மானாவா தான் இருந்திருக்கும். சோ அந்த டைம்ல ஹீரோட அப்பாக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதுதான் மானா. அந்த எரிக்கல்ல வைரஸ் இருந்திருக்கும், அதை வச்சு ரிசர்ச் பண்ண அது ஒரு பேரழிவை கொண்டு வர போகுதுன்னு ஹீரோட அப்பாக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த யூ இருக்கிறான்ல, அவன் ஒரு நாள் வந்து இவங்க 2 பேரையும் மீட் பண்ணியிருப்பான். நான் டாத் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்த ஒருத்தன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். உங்களோட பொண்ணான மானா கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அண்ட் அந்த விஷயங்கள் ஒரு புது உலகத்தை உருவாக்குறதுக்கான வழியா இருக்க போகுது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நேச்சுரல் செலக்ஷன். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு பெரிய ஒரு அழிவு ஒன்று ஏற்பட போகுது, அது மூலமா இந்த மனிதர்கள் எல்லாருமே அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி போக போறோம். அதோட ரொம்ப முக்கியம், மானாவோட பவர்ஸ் மூலமா ஆல்ரெடி அவங்க அம்மா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறாங்க தானே, அந்த குழந்தைய என்னன்னாலும் எதுவும் பண்ணிடாதீங்க, அது பிறக்கட்டும். ஏன்னா மானா புதுசா உருவாக போற உலகத்துக்கான ஒரு ஈவா இருக்கிறா அப்படின்னா அந்த குழந்தை ஒரு ஆடமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ பிறந்திருப்பான், அவங்க அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ பிறந்ததுல அந்த மானா தான் பயங்கர ஹாப்பியா இருந்திருப்பாளாம். மொத்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் மானா அண்ட் ஹீரோவோட ஜீன் மூலமா தான் அடுத்த ஜெனரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது மானா ஐடியாங்கிறத கெய்டோ அப்பவே கண்டுபிடிச்சிருப்பானா. இருந்தாலும் இந்த லைட்டா டிசப்பாயிண்டிங்கா இருக்கீங்க போது தான் அந்த யூ கெய்டோ கிட்ட, அப்புறம் என் ஆஃபர் இந்த ஹீரோவோட அப்பா பையன் எப்ப பார்த்தாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறான், நீ என்ன சொல்றன்னு கேட்க. அதுக்கப்புறம் கெய்டோ இந்த கடத்தப்பட்ட சில பசங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பான். அதுல ஒன் ஆஃப் த பையன் தான் காய். இனிமேல் நீ என்ன உன்னோட அப்பாவா நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். பட் அந்த இடத்துல இன்னும் சில பசங்களை எல்லாம் வச்சுட்டு அந்த கெய்டோ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா மானா எப்படி நம்ம ஹீரோ பையனை சூஸ் பண்ணானோ, ஹீரோக்கு பதிலா தான் கிரியேட் பண்ற தான் உருவாக்க போற இந்த பசங்களை யாரையாவது சூஸ் பண்ணா அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அப்படிதான் அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு ஆடமா தான் கிரியேட் பண்ண போற பையன் இருக்கணும் அப்படின்னு கெய்டோ நினைச்சிருப்பான். இவென்ச்சுவலி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நிறைய பேர் இறந்து போக அங்கிருந்து ஒரு நாள் காய் எஸ்கேப் ஆயிருப்பானா. அப்படிதான் அந்த ஒரு கடல்ல விழுந்து கரை ஒதுங்கும் போது மானாவோட கையில மாட்டிருப்பான். ஹீரோவோட அப்பா இந்த வைரஸோட ரிசர்ச்ல பயங்கர ஈடுபாடா இருந்திருப்பாரு. அந்த டைம்ல தான் இந்த ஹருக்கா இருக்கிறாங்கல்ல, இவங்க கெய்டோவோட தங்கச்சி. சோ அந்த டைம்ல இவங்களுமே இந்த ரிசர்ச் எல்லாம் பண்றங்காட்டி நம்ம ஹீரோவோட அப்பா இங்க இருக்கிறத பார்த்துட்டும் அவங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. பிளஸ் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்ல, பயங்கர ஒரு லோன்லியான ஒரு பர்சனுங்கிறத கவனிச்சுட்டு அவனை பார்த்துக்க யாரோ ஒருத்தர் வேணும்னு சொல்லிதான் ஹருக்காவோட அண்ணனான இந்த கெய்டோ கிட்ட நான் உன்னோட ரைவலா இருக்கிற ஹீரோவோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்லும்போது என்னமோ பண்ணிக்கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் நடந்துட்டு அவங்க மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம்னு போயிருந்திருப்பாங்க. ஒரு சர்ச்ல மானாவும் அந்த ஹருக்காவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா மானா ஹீரோ எப்படி சீக்கிரம் இங்க வந்துருவான், நீங்க வேணும்னா போய் அப்பா வந்து ரிசர்ச்னு லேப்ல தான் இருப்பாரு, வேணா போய் கூட்டு வாங்கலன்னு அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பாளா. அந்த நேரத்துல கெய்டோ ஹீரோவோட அப்பா ரிசர்ச் பண்ற இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற டைரி ஓபன் பண்ண அதுல இந்த மாதிரி அந்த வைரஸை பத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பாருல. சோ அந்த வைரஸ் வந்தாலே அவங்களோட ஹார்ட்ல இருந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா இறந்து போயிருவாங்க. ஆனா இதை தடுக்கிறதுக்கான வழி இருக்குது. அந்த வாய்ட் ஜினோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தியரியா உருவாக்கி வச்சிருந்திருப்பான். இதை அவன் படிச்சு தெரிஞ்சுக்கும் போது கரெக்டா ஹீரோட அப்பா வந்திருப்பாரா. உடனே அந்த கெய்டோ ஹே இந்த விஷயம் இதை நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா வேணும்னா அந்த டார்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து அந்த யூ பையன் வந்திருந்தான்ல, சோ அவங்க கூட ஒன்னா சேர்ந்து நெகோசியேட் பண்ணுவோம், இதை வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு போவோம்னு சொல்ல அதுக்கு ஹீரோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்ருவாரு. இல்ல இதை இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், பட் அதை வந்து நான் தனியா பண்ணணும் தான் நினைக்கிறேன், டீமா பண்ணணும் அப்படின்னா என்னால வந்து அதை சரியா ப்ராப்பரா பண்ண முடியாது, என்னோட திங்கிங் வந்து டைல்யூட் ஆயிரும், மத்தவங்களோட ஒப்பீனியன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல உடனே கெய்டோ கடுப்பாயிட்டு ஏன்டா நான் உன் கூட சேர்ந்தேன்னா நானும் பெரிய ஆள் ஆயிருவேன்னு நீ பொறாமப்படுறியான்னு கேட்க நான் எதுக்கு உன்னை பார்த்து பொறாமப்படணும் அப்படின்னு ஹீரோட அப்பா ஒன்னும் புரியாம இருக்கும்போது கெய்டோ அப்படியே சிரிச்சுட்டு ஐம் சாரி நான் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, எப்பவும் உன்னோட ரிசர்ச் எதிரிதான்னு சொல்லி கன் எடுத்து போட்டு தெளிந்திருப்பான். அதே டைம்ல தான் கன் சவுண்ட் கேட்டு ஹருக்காவும் வந்து பார்த்துருப்பாங்க இறந்து போனதை. பேரலா நம்ம ஹீரோ அந்த மானாவை மான்ஸ்டர்னு சொன்ன காரணத்துக்காக அவளோட பவர்ஸை கம்ப்ளீட்டா அன்லீஷ் பண்ணி அந்த அப்போகலிப்டிக் வைரஸை உருவாக்கி விட்டுருப்பா. இங்க நம்ம ஹீரோவோட பாடியை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவனோட வாய்டு எதை வேணாலும் கலெக்ட் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட்டா ஷோட்டாவோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு வைரஸ் கேன்சரையுமே நம்ம ஹீரோட பாடி தான் எடுத்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அடிஷனலா இனோரி நீ காப்பாற்ற போறதுங்கிறது வேஸ்ட் தான், ஏன்னா இனோரியோட கான்சியஸை கம்ப்ளீட்டா அந்த மானா டேக் ஓவர் பண்ணியிருப்பான். அன்னைக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து அந்த ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கும்ல, ஸோ அப்போ மானாவோட அந்த பீசஸ் எல்லாம் செதறி போய் மக்களோட வாய்டு கூட ஒன்னா சேர்ந்திருக்கும். ஸோ அந்த பீசஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கிற வாய்டை கலெக்ட் பண்ணணும். எப்படியும் கை மீறி போயிருச்சுதான்னு சொன்னாலும் இல்ல எல்லாத்தையும் நிறுத்திடலாம்னு நினைப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட வாய்டு எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் பண்ணலான்னு போவான். ஏன்னா இப்போ இந்த மிஷன்ல போயிட்டு அவங்க இதை செத்து போயிட்டானா அவங்ககிட்ட இருக்கிற வாய்டு உடஞ்சு போச்சுன்னா அந்த வாய்டு எல்லாமே இவங்களோட தான், இவங்களும் இறந்து போயிருவாங்கன்னு கொடுக்க போக ஆனா மத்தவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேணாம் அந்த வாய்டு நீயே வச்சுக்கோ, நீ இறந்து போயிடக்கூடாது, நீ இறந்து போயிட்டா எங்க வாய்டும் போயிடும், அப்ப நாங்களும் இறந்து போயிருவோம், அதனாலயாவது நீ உயிரோட இருக்கணும்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூடவே நம்ம ஷோட்டா கூடயும் சமாதானம் பேசி அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பேசிட்டு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் அந்த பிரைவேட் மிலிட்டரி கூட ஒன்னா சேர்ந்து சண்டைக்காக போக அப்ப ஹருக்கா யோசிப்பா இந்த மாதிரி ஹீரோட அப்பா இருக்கிறாருல அவரு எந்த விஷயத்தையா இருந்தாலுமே தனியா செய்யற அளவுக்கு கேப்பபிளான ஆள் தான். அந்த காரணத்தால தான் அவரு தனிமையிலேயே இருந்த ஒரு நபர். ஆனா தனிமையிலேயே இருந்த நபருக்கு தான் மக்கள் கூட இருக்கிற அருமை புரியும். அந்த காரணத்துக்காக தான் ஹீரோக்கு ஷூ அப்படிங்கிற பேர் வச்சிருந்திருப்பாரு. ஷூ அப்படின்னா குரூப்பா இருக்கிறதுன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ யா தேங்க்யூ.